வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு தாண்டி ஒருத்தவர் கேவலமான, கீழ்த்தனமான, மட்டமான, மனிதநேயமே இல்லாத ஒரு அசிங்கமான செயலை ஒருத்தர் செஞ்சிருக்காரு. அந்த செயலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம நீட் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம். யார் அவருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்கேமர். என்னடா மாப்பிள்ளை, ஓகே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அவர் அப்படிதான் பேர் வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் யாருன்னு நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இவர் வேலை என்னன்னா, எல்லாத்தையும் போயிட்டு கோயம்புத்தூர் பிடிக்குமா, லவ் யூ கோயம்புத்தூர், அப்புறம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் பைக் தரேன்ட்டு சொல்லி உருட்டுறது. சப்ஸ்கிரைப்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ கிடையாது. இவரை காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் லட்சமாக இவர் ஏர்ன் பண்ணி அதில் வர காசுலேருந்து ஒருத்தருக்கு பைக் கொடுக்குறது. அந்த பைக் கொடுத்ததுமே ஃபேக் அப்படின்ட்டு பிரியாணி மேன் அவரோட வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? ஸோ நமக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் பொய் மாதிரி தான் தெரியுது பைக் கொடுத்ததெல்லாம். ஸோ லிட்ரலாக இவர் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறவர். இவரை ட்ரோல் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி வீடியோ போட்டவர் தான் ராகுல் டிக்கி அப்படிங்கிற ஒருத்தர். கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? इंस्टाग्राम में कोयमतूर मापले पेज फॉलो பண்ணிருக்கீங்களா? कोयम्बतूर में हिंदी वाला भैया हिंदी बोलेगा तो ओके 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 थैंक यू அவர் இப்ப இறந்துட்டாரு. இந்த டைம்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர், நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ராகுல் டிக்கிக்கு ஆர்ஐபி போஸ்ட் போட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரோ, இந்த மாதிரி மிஸ் யூ ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிற இந்த ஆள் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிக்கி இவரை ட்ரோல் பண்ணி ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. எப்போ? டிசம்பர் 2024 ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது அவர் அப்போ எதுவுமே பண்ணல. மனசு ஃபுல்லாக வன்மம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஆள் வன்மம் வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளோ கேவலமான விஷயம்? இப்போ இந்த ராகுல் டிக்கி இறந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த வீடியோ கீழே போயிட்டு ஆர்ஐபி ஆல் இஸ் வெல் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு. என்ன ஜென்மம் தெரியல இவரெல்லாம். நீங்களாம் ஸோ நான் கேட்குறேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன ஜென்மம் நீங்களாம்? எனக்கு புரியல. மனுஷனா இல்லை யார் நீங்கள்? ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களாம்? ஏன்னா ரொம்ப கேவலமான, கீழ்த்தனமான விஷயம் அது. இதெல்லாம் எவ்வளோ வன்மம் மனசில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தன் போய் செய்வான்? கேவலமா இல்லை? எனக்கு புரியல எப்படி இதை செய்ய ஃபஸ்ட்டு ஒருத்தர் தைரியம் வந்துச்சு. அதை போட்டுட்டு அதில் ஆல் இஸ் வெல். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ஐபி போஸ்ட் போடணும்னா ஒன்று உங்களோட ஸ்டோரியில் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரீலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நீங்கள் அவங்களுடைய அந்த ராகுல் டிக்கியோட போஸ்ட்லேயே போடுறதுனாலும் அது எப்படி உங்களோட ட்ரோல் பண்ண வீடியோவுக்கு கீழே போய் உங்களால் கமெண்ட் போட முடியுது? யார் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தா? உங்களுக்கு இந்த 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களா? எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு எப்படி இவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க? அதை வைத்தறிச்சலாம் பேசலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ்? இவரோட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஒரு மாதிரி கிரிஞ்சித்தனமாக, ஒரு மாதிரி கிராக்குத்தனமாக தான் இருக்குது நிறைய கண்டென்ட்டு. நிறைய பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, ரோட்டில் போய், அதாவது ஒரு இடத்துல போய் காசை ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன ஆஃப்டர் மேத் நடக்கும்லாம் பார்க்குறதே கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. அங்கே எவ்வளோ கூட்டம் கூடும், அந்த காசு எடுக்க எவ்வளோ பேர் வருவாங்க, மக்களை ஏன் இவ்வளோ அலைய விடுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஒரு பீப்புளை பற்றி நம்ம காசு வச்சுட்டா ஓடி வந்து எடுப்பாங்க, ஓடி வந்து எடுக்கணும், அந்த மாதிரி அவர் நினச்சதுனால தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப இவரோட வீடியோஸ் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு தான் இருக்குது. அது எனக்கு எதுவுமே புரியல. கோயம்புத்தூர் அது எக்ஸாக்டாக அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, ஆர்ஐபி ஆல் இஸ் வெல், கோயம்புத்தூர் வில் ரிமெம்பர் யூ. இதில் ஆல் இஸ் வெல் எதுக்கு வந்துச்சு எனக்கு புரியல. ஆல் இஸ் வெல் மீனிங் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நான் கேட்குறேன், மீனிங் தெரியுமா? ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நன்மைக்கே நடத்தும். லிட்ரலாக நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னா, அவர் இறந்தது நன்மைக்கு அப்படின்னு மீன் பண்ணுறீங்க. எனக்கு புரியல. இது இப்போ போனீங்கன்னா அந்த கமெண்ட் இருக்காது அந்த வீடியோ கீழே. ஏன்னா அவர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சாரி வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. என்ன வீடியோ? ஒரு மாதிரி மட்டமாக ஒருத்தவங்க சாரி கேட்டால் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக அந்த சாரி வீடியோ நடக்கிறேன் பாருங்களேன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எதை மீன் பண்ணி போட்டேன், இவர் வந்து போட்டதை பற்றி பெருசாக பேசல, எதை மீன் பண்ணி போட்டாராமா. அதாவது ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபரோ யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நான் ஹக் பண்ணி ஒரு ஆறுதலுக்காக ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மீன் பண்ணி போட்டேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு புரியல.
கோயம்புத்தூர் மாப்பிள்ள எனக்கு புரியல மிஸ்டர் கோயம்புத்தூர் ஸ்கேமர், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். என்னன்னா உங்க ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்துட்டாரு ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட யாரோ வந்து சொல்றாங்கன்னா நீங்க அவங்கள கட்டி பிடிச்சி ஆலிஷல் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க? செருப்பு விட்டு பலார்னு அடிக்க மாட்டாங்க அவங்க. எனக்கு எந்த மைண்ட் செட்டில் இப்படி ஒரு கமெண்ட்டை போட்டு அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் மேக் பண்ணீங்க? இந்த வீடியோவில் இருக்கிற எந்த விதமான சென்டென்ஸும் நாட் அக்செப்டபிள், யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 2,96,489 லைக்ஸ் வேற. பட் பீப்புள் லைக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதுக்கான கான்செப்ட் என்ன எதுன்னு எதுவுமே இல்லை. வீடியோ பார்த்த உடனே லைக்கு, அவர் என்ன பேசுகிறாரு அதுக்கு பின்னாடி என்ன, நீங்கள் லைக் பண்ணுறது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணும், இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும், இவருக்கு தான் ப்ரமோஷன் ஆகுமே தவிர வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யாருக்கும் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நான் லைக் பண்ணுறது லைக் பண்ணாலும் உங்கள் இஷ்டம் தான். பட் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். எனக்கு இன்னுமே மனசாரல எப்படி சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருக்கான்னு எனக்கு இன்னும் புரியல. இந்த மாதிரி டாக்ஸிக் கிரியேட்டர்ஸோ, இவர் கிரியேட்டர் கூட கிடையாது, இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சரா என்ன ஏதுன்னு தெரியல. சும்மா ரோட்ல போறவங்க முன்னாடி மைக்கை நீட்டுறது, யார்கிட்ட போய் கோயம்புத்தூர் பிடிக்குமான்னு கேட்கறது, ஒருத்தர் சாப்பாடு கேட்டோம்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸை தூக்கி கொடுக்கறது, காசை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வீடியோஸ்லாம் என் லைக்ஸ் அவ்வளோ வியூஸ், இதுக்கு மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கேவலமான வீடியோஸ் இன்னும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் சிம்பிளாக சொல்கிறது என்னன்னா, அதுதான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி ஒரு கமெண்ட் அங்கே போய் போடணும்? அந்த கமெண்ட்ஸ் கீழே எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் நீங்கள் சொன்ன விதத்தை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க ப்ரோ அப்படின்னு இவரோட கண்ணிகள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸை மட்டம் தட்டி இவர் வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ ஒரு செகண்ட் இவர் மூளை யூஸ் பண்ணி யோசிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் நம்ம போடலாமா? ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட வீடியோ கீழே போயிட்டு அவர் நம்மளை ரோஸ்ட் பண்ணி போட்ட வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட் போடலாமான்னு இவர் ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி இதுவே இவருக்கு வந்து தோணியிருக்காது. அதையும் மீறி தோணிருக்குன்னா என்ன ஜென்மமோ எனக்கு தான் தெரில. ஸோ இவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. இவர் பேர் என்ன, சல்மான் கான் இவர் பேர். இவர் ஆல்ரெடி சல்மான் கான் அப்படின்னு ஒரு விளாக் சேனல் வச்சிருந்தார் கேரளாவில். ஸோ அப்படின்னு பிரியாணி மேன் ப்ரோ போட்டுருந்தாரு, வேணா ஒரு வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. என்னோட ஆதங்கம், ஏன் இவ்வளோ கேவலமான விஷயத்த செஞ்சீங்க? அதுக்கு பீப்புள் அவ்வளோ ஆதரவு. அந்த சாரி கடை ஒரு வீடியோ போட்டுருக்காங்க தெரியுமா, அந்த சாரி கடை வீடியோக்கு அவ்வளோ ஆதரவு. சாரி கடை வீடியோ அவர் தப்பை திருத்திக்கிட்டேன், இப்படிலாம் பெருசாக சாரி கட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் இந்த அர்த்தத்தில் சொன்னேன், நீங்கள் இந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் ஆடியன்ஸ் என்ன முட்டாள் நினைச்சிங்களா நீங்கள்? எனக்கு புரியல. நீங்கள் இஷ்டமாயிதுன்னு கமெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் இஷ்டமாயிதுன்னு திருப்பி போயிட்டு ஒரு ரீலை போடுவீங்க, இப்படின்னா அப்படி அப்படின்னா அப்படி. அவர் பண்ண தப்பு நாங்கள் பேசலை, நான் இதை மென்ஷன் பண்ணேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆடியன்ஸை தான் ப்ளேம் பண்ணுறாரு அவர். அதை ப்ளேமான ஆடியன்ஸே லைக் போட்டு வச்சுருக்கீங்க அங்கே அந்த வீடியோவுக்கு. இவர் சொன்ன ரீசனு ரொம்ப கேவலமான ரீசன், என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆடியன்ஸான நீங்கள் இந்த ரீசன் அக்செப்ட் பண்ணீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவர் கமெண்ட் செக்ஷன் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் பேசுனது கரெக்ட்னா என்னத்துக்கு கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கணும்? எனக்கு அதான் புரியல. ஜஸ்ட் ஸோ டாக்ஸிக்டா, வாய்ப்பே இல்லை. என்னது இது? நான் பண்ணி வச்சுக்கிறாரு புரியல. ஏய் யாரா நீ? எங்கிந்திரா வந்துருக்கிறீங்க? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவர் தப்பை எங்கேயுமே அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் இதை நினச்சி மெசேஜ் பண்ணேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இதை நினச்சி கமெண்ட் பண்ணேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆடியன்ஸை தான் திருப்பி ப்ளேம் பண்ணுறாரு, உங்களை தான் முட்டாளாக்குறாரு. நீங்கள் இன்னும் முட்டாளாகிட்டே தான் இருக்கீங்க. இது கமெண்ட் போட்டுறீங்க, லைக் போட்டுறீங்க பாரு, 3 லட்சம் பேர். ரசிகனாக இருக்கலாம், தப்பு கிடையாது, கண்ணியாக இருக்கக்கூடாது. சரியா? ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நீங்கள் அவரோட ரசிகராகவே இருந்தாலும் அவர் செஞ்ச தப்புனா அது தப்பு தான். சரியா? சப்போர்ட் பண்ணாதீங்க, தேவையில்ல சப்போர்ட். இன்னும் ஆக்சுவலாக நிறைய பேர் நான் பார்த்தேன், ஒரு சில ப்ரோலாம் வீடியோ போட்டிருந்தாரு, இந்த மாதிரி நான் உங்களை இப்போ அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி அவர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் செஞ்ச இந்த செயலால் நான் உங்களை அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாரு. எஸ், கோயம்புத்தூர் மாப்பிள்ள, என்னால் உங்களை அன்ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடையாது, என்னால் கண்டிப்பாக உங்களை அன்ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் உங்களை ஃபாலோவே பண்ணலையே, அப்புறம் எப்படி அன்ஃபாலோ பண்ண முடியும்?